செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பற்றியும், அந்த நாள் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றியும், அந்த நேரத்தில் ராகுவும் கேதுவும் சனியும் இருக்கின்ற ஸ்தானங்களை பற்றியும் முழுதாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்வோம். வருகின்ற விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 கடக ராசியிலிருந்து மீண்டும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்கு வருகிறார். ஆக கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள், திருக்கணிதப்படி 48 நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பாகவே புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை சூரியோதயாதி 31:54 நாழிகை அளவில் மாலை 6:45 குருவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மார்கழி 7ஆம் தேதி 22/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:54 மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த காலகட்டம் 75 நாட்கள். ஆக திருக்கணிதப்படி 48 நாட்கள் குரு பகவான் உச்ச ராசியிலே இருக்கிறார். அதே போல வாக்கிய பஞ்சாங்கப்படி சுமார் 75 நாட்கள் குரு பகவான் இந்த கடகராசிக்கு உச்ச ராசிக்கு செல்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் காலவிதானம் என்ற நூல் என்ன சொல்கிறது என்றால், குரு அதிசாரமாக போனாலும் வக்கரத்திலே வேறு ராசிக்கு போனாலும் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் பலன்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பார்வை பலமாக, அதாவது ராசி பலமாக ஸ்தான பலமாக இருக்கின்ற ஸ்தானத்தோட பலனை கொடுப்பார். ஆனால் பார்வை பலமாக அவர் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதன் பலனும் சேர்த்து கொடுப்பார் என்றுதான் இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இனி பார்ப்போம். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி, இந்த நட்சத்திரங்களே பிறந்த மீனராசி அன்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவான் இதுவரை 4ஆம் இடத்திலிருந்து இந்த அதிசார பயிற்சியின் மூலமாக 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது ஒரு நல்ல இடம். அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உங்கள் ராசியை இனிமேல் பார்வையிடுகிறார். இந்த 48 நாட்களும் அதிசார பயிற்சியில் இருக்கிற 48 நாட்களுக்கும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வ புண்ணியத்தில் இந்த பிரச்சனைகளை நீக்கி விடுவார். மேலும் இதுவரை குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகளும் நீங்கிவிடும். குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீரும். இதுவரை உங்களுக்கு விரோதம் பாராட்டியவர்கள் அனைவரும் உங்களுக்கு நட்புடன் வர இருப்பார்கள். இனிமேல் உங்களுக்கு நல்ல யோகத்தை இந்த குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது வேலைப்பளு மிக அதிகமாக இருந்தது. எல்லா காரியமும் தாமதமாக நடந்தது. ஆனால் இந்த தாமதங்கள்லாம் விலகும். இனிமேல் உங்களுடைய காரியங்கள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். படித்த மாணவர்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றியை அடைவார்கள். இதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த 48 நாட்களில் திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த குருவான் 4ஆம் இடத்து பலனையும் சேர்த்து தருவார் என்றுதான் இருக்கிறது. ஆகவே இந்த அதிசார பயிற்சி 4ஆம் இடத்தோட பலனையும் சேர்த்து தருவதனால் இந்த குரு பயிற்சியின் மூலமாக தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் நீங்கும். அவர்களும் நட்பு பாராட்டுவார்கள். உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே சனி விரையாதிபதியாக இருக்கிறதுனால் செலவினங்கள் நிறைய இருக்கும். ஆனால் அந்த சனியை இந்த குரு பார்வை இருப்பதனால்
நிச்சயமாக அந்த விரயங்கள் சுப விரயங்களாகவே இருக்கும். விரயஸ்தான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சனி உங்கள் ராசிக்கு வருகிறார். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயங்கள் இருக்கும். நீங்களாகவே சுப விரயம் செய்துவிட்டால் வீண் விரயங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்த 5ஆம் இடத்தில் இந்த குருபான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே நல்ல பாக்கியம் இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தலத்தை குரு பார்வையிடுகிறார். தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். லாபஸ்தலத்தில் குரு பார்வை வருவது உங்களுடைய மூத்த சகோதரனுக்கும் இளைய சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்களால் இருந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசியை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வகுணம் நன்றாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு நல்ல பலன்கள் இனிமேல் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தெய்வ காரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பதவி, அதற்கான பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் தாராளமாக அனுபவிக்கலாம். அதன் மூலமாக தெய்வஸ்தலங்களுக்கு நன்மைகளை செய்து அந்த புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் வலிகள் குறையும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அத்தனை வேலையும் செய்யக்கூடிய அந்த பலம் உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும். மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேறு இடங்களுக்கு மாற்றலாக விரும்புபவர்களுக்கு வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள். அதன் மூலமாக பதவி உயர்வும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். ஆனால் வெளியிடங்களில் சாப்பிடுவதை ஓரளவு தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வெளியிடங்கள் சாப்பிடுவது மட்டுமே உங்களுக்கு நோயை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக வெளியிடங்கள் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு உங்கள் வீட்டிலேயே அல்லது சுகாதாரமான இடங்கள் சாப்பிடுவதை மட்டுமே நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கார். தொழில் துறையில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு தாமதமாக அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் ஈடுபடலாம். இப்பொழுது கிடைக்காவிட்டாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு, அதாவது மே 31க்கு பிறகு ஜூன் மாதத்திலிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு கூடிய பார்வை இருப்பது இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குலதெய்வ ஆசியும் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வ கோயில்களுக்கு நீங்கள் சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் அடைவீர்கள். மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருந்தது. சகோதர வழியில பிரச்சனை, தாய் தந்தையரின் மூலமாகவும் பிரச்சனை ஆகியவை இருந்தது. இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜூன் மாதம் முதற்கொண்டு கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதற்கான முகாந்திரங்கள் இப்போது தெரியும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நீங்கள் நன்மைகளை அதிகமாக பெறுவதற்காக, அதாவது பிரச்சனைகள்லாம் நீங்குவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக குரு உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 6-12ஆம் இடத்தில் ராகுகேதுக்களும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது. ஆனால் ஜென்ம சனி உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உடல் வலிகள் குறைவதற்காக, மனக்குழப்பங்கள் குறைவதற்காக, தேவையற்ற வேலைப்பளு குறைவதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். மேலும் ஒரு 3 மாதங்களுக்கு முதல் சனிக்கிழமை என்று, அதாவது தமிழ் மாதத்தில் முதல் சனிக்கிழமை என்று அல்லது 3வது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் தானமாக கொடுத்து விட்டு வர வேண்டும். இந்த பூஜைகளின் மூலமாக, இந்த பிரார்த்தனைகள் மூலமாக இந்த 48 நாட்களும், அதாவது அதிசாரமாக போகின்ற 48 நாட்களும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ
அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம்.